ஃபெதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல டேக்குக்கோட ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் எதுவும் வேணாம். ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். சார் ஏதாவது சாப்பிட்றீங்களா? அ 1 ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் ப்ளீஸ். ஓகே சார். அ ஷாட் ரெடி ஆயிடுச்சா? இல்ல சார். அ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ரெடி பண்ணிட்டு சார் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. கோ. ஓகே சார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், சார் ஆ நீங்க கேட்ட ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக். தேங்க் யூ. ம். ஏன் சார் ஆ எப்பவுமே இதுதான் நீங்க ரெகுலரா குடிப்பீங்களா என்ன? இந்த காஃபி டீலாம்? ஆஹா. எனக்கு காஃபி சுத்தமா பிடிக்காது. ஏன் அந்த ஸ்மெல்லே எனக்கு ஒத்துக்காது. எனக்கு எப்பவுமே ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் தான். சார் ஆ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? ஒய் நாட்? இதுக்கெல்லாம் கேட்கணுமா? இல்ல சார். என்ன இருந்தாலும் நீங்க ஒரு செலிபிரிட்டி. ஸோ அதான். அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க எடுத்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் தான் அந்த பையன் கூட செல்ஃபி எடுத்துட்ருக்காரு. தேங்க் யூ சார். சார் அ இப்போ ஊருக்குள்ள நீங்க தான் சார் மாஸு. ஆ ஐயய்யோ! அவ்வளோ சீன்லாம் இல்ல. அட சும்மா இருங்க சார். நீங்க தான் வந்து இப்படிலாம் சொல்லிட்டுருக்கீங்க. வெளிய போய் கேட்டு பாருங்க. உங்க பேருக்கு எவ்வளோ மாஸா இருக்குன்னு. ஆ ஆமாம் சார். மோஸ்ட்டா உங்கள மாதிரி ஒரு ஆக்டருக்கு ஃபேன் பேஸ் கேர்ள்ஸ் சைடு தான் இருக்கும். ஆனா என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கு அடிச்சுக்கிட்டு போட்டி போடுறாங்க. என்ன? ஆமாம் சார். எங்க பார்த்தாலும் உங்க பேர் தான். ஏன் இப்போ ரீசெண்டா எல்லா பொண்ணுங்க ஃபோன்லேயும் வால்பேப்பரே உங்க ஃபோட்டோ தானே பார்த்துக்குங்களேன். அட போங்கண்ணே நீங்க வேற. அட நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க சார். இப்போ உங்களுக்கு ஷாட் ரெடி ஆனதும் நீங்க கேரவன் விட்டு வெளிய வந்து அந்த க்ரௌட கொஞ்சம் பாருங்களேன். உங்களுக்கே புரியும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சிரிச்சுட்டே போறான். இப்போ அ டிரெக்டர் தான். அ ஹீரோ ரெடியா? ரெடி ஆயிட்டுருக்கார் சார். ஓகே. ரெடி ஆயிட்டாருன்னா கூட்டு வரீங்களா? அ இந்த சீன் இப்போ எடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதான். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். சார் டிரெக்டர் கூப்பிட்டாரு. ஓகே. நீங்க போங்க நான் வந்துடுறேன். ஓகே சார். ம். என்ன சார் ஷார்ட் போடலாமா? அ ஓகே சார் போலாம். எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டைலிஸ்ட் எங்கே போனாரு? ஹேர் ஸ்டைலிஸ்ட் எங்கப்பா? சார் சாப்பிட்டுட்ருக்காரு. ஷூட் இருக்குன்னு தெரியும்ல. சார் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அவர் பொறுமையாக சாப்பிட்டு வரட்டும். எவ்வளோ லேட் ஆனாலும் நான் முடிச்சு கொடுத்துட்டே போகிறேன். இல்லை தயம். இவ இந்த சீனுக்கு கரெக்டாக அந்த சிச்சுவேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ தான் அந்த கிளைமேட் அந்த சீனுக்கு செட் ஆகுற மாதிரி இருக்குது. சார் சாப்பிட்றதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தானே. சாப்பிட்டு வரட்டும். சாப்பிடாம வேலை செஞ்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம சம்பாதிக்கிறதும் சாப்பிட்றதுக்கு தானே. சாப்பிட்டுட்டோம் விடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ரொம்ப கூலாக உட்காந்துட்ருக்காரு. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்டரை என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை தெரியுமா? ஆக்டர்ஸ்னால் ஹெட் வெயிட்டோட தான் எல்லாம். எல்லாமே ஆன் டைமில் எனக்கு நான் கேட்ட உடனே இருக்கணும். ஷூட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு வரணும். நான் வந்தால் வெயிட் பண்ண மாட்டேன். உடனே ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறவங்கள பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கூட வேலை செய்கிறவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அவங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாருல. ஆமாண்டி எல்லோரும் பணம் வந்தால் மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபீல்டில் இத்தனை வருஷத்தில் அவர்கிட்ட எந்த சேஞ்சஸும் தெரியல. அதனால தான் அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகம் போல். அவர் கேரக்டர் மட்டும் இல்லை, அந்த ஹேண்ட்ஸம் ஃபேஸை பார்த்தா யாருக்கு தான் இவர் மேலே லவ் வராது? அதுவும் கரெக்டு தாண்டி. சரி சரி வா
நம்ம வேலையை பார்க்கலாம். அப்புறம் சிடுமூஞ்சி டைரக்டர் வேறு திட்டிடுவான். அதுவும் கரெக்டு தான். நம்மளே பார்க்குறானே. சரி வா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க பேசிட்டு போகிறாங்க. இப்போது மேனேஜர் தான், சார் தயங் சார் கிட்ட பேசணும். ஷூட் ஆரம்பிக்க போது ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ சார் பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்ல, இங்கே ஷார்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ தயங் ஸ்கிரிப்ட் படிச்சிட்ருக்கான். ஸோ சீனுக்கு ரெடி ஆகிட்டு அதை அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுறான். டிரெக்டர் கட். என்ன சார் சார் எனி மிஸ்டேக்? இல்லை தயம், எவ்ரிதிங் இஸ் ஓகே, பர்ஃபெக்ட், எல்லாமே கரெக்டாக இருக்குது. விஷுவல்ஸ், உங்களோட பாடி லாங்குவேஜ் அண்ட் டைலாக், பேசுகிறது எல்லாமே, எவ்ரிதிங், ஆக்டிங், பாடி லாங்குவேஜ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே சூப்பர். அண்ட் என்னோடய கரியரில் ஃபர்ஸ்ட் டேக்கில் ஃபர்ஸ்ட் ஷாட்டை ஓகே பண்ண ஒரே ஹீரோ நீங்கள் தான் நினைக்கிறேன். சார் சார் ரொம்ப பண்ணாதீங்க. என்ன இன்னைக்கு ஓவர் டைம் ஷூட் போட போகிறீங்களா என்ன? அப்படின்னா கூட சொல்லுங்கள், நான் உட்காந்து முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். அதுக்காக இப்படிலாம் ரொம்ப புகழாதீங்க. நான் போகலாமா? ஆமாம் தயம், இப்போ ஷார்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ தான். நெக்ஸ்ட்டு ஈவினிங்காக தான் ஒரு ஷூட் இருக்குது, ஆஃப்டர் சன்செட். ஓகே சார், நான் போகலான்ல? ம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போது தயங்கோட வீட்டில் தான் ஒரு பர்சன் அவசரமாக வராரு. சார். எஸ். மேனேஜர் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு, உள்ள வர சொல்லுங்கள். ஓகே சார். ஹலோ சார். உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை சார், பரவாயில்ல. இல்லை, அட்லீஸ்ட் ஜூஸாக சாப்பிட்லாமே. ரவி அண்ணா, சொல்லுங்கள் தம்பி. ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தம்பி உங்களுக்கு? இல்லை இல்லை, எனக்கு வேண்டாம், அவருக்கு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான். என்ன சார், ஏதாவது ஆட்ஷூட் இல்லை ஏதாவது ஷெடியூல்ஸ் ஏதாவது இருக்கா என்ன? இல்லை சார், இப்போது நான் பேச வந்தது ஷெடியூல்ஸ் பற்றி இல்லை, உங்கள் சேஃப்டியை பற்றி. வாட்? ஆமாம் சார், ரீசெண்டாக நடந்த இன்சிடெண்ட் என்னமோ எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மேபி அவங்க உங்களை கார்னர் பண்ணலாம். எங்களுக்கு என்னமோ அவங்க உங்களை குறி வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. சார், அது ஏதோ தெரியாமல் ஒரு வாட்டி நடந்துடுச்சு. அதை பற்றி இன்னும் நீங்கள் ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை சார், எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி யாரோ உங்களுக்கு த்ரெட்டனிங் பண்ணுற தோணுது. நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த அனானிமஸ் மெசேஜ், தட் கொரியர் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அண்ட் மீடியாலேயும் அப்படி தான் பேசிக்கிறாங்க. சார், மீடியா பற்றி தெரியாதா? அவங்க வியூஸ் வரணுன்றதுக்காக பப்ளிக்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க சேனலை கொஞ்சம் பாப்புலர் ஆக்கணும்னு. ஸோ மீடியாவில் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது, அவங்க சொல்கிறது பொய்யுன்னு சொல்ல முடியாது. உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. இதில் போய் நீங்கள் இல்லை சார், அன்றைக்கி அட்டாக் நடந்தது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், பட் நாங்கள் அப்படி விட்டுற முடியாது. நீங்கள் எங்களுக்காக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. அதனால் இல்லை சார், கம்பெனியில் உங்களுக்கு ஒரு பாடி கார்டு அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வாட்? பாடி கார்டா? ஆமாம் சார். என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? ஜேம்ஸ், ஆர் யூ சீரியஸ்? இதெல்லாம் யார் உங்ககிட்ட பண்ண சொன்னது? இது பாருங்கள், ஒன்றுமே இல்லை. அப்படியே ஏதாவது ஆனால் லீகல் ஆக்ஷன் எடுத்துருக்கலாம்ல சார். வந்ததுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறது தப்பு இல்லையே. ப்ளீஸ் சார், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயா அங்கேருந்து எழுந்து போகிறான். அப்போது அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ,
என்ன ஹீரோ சார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல இருக்கு. நான் ஏதாவது உங்க ஒர்க் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? டேய்! என்ன வேணும் உனக்கு? இத பார், நான் ஊருக்கு தான் ஹீரோ. உனக்கு இல்ல. சரியா? நான் எப்பவுமே உன் ஃப்ரெண்டு தான். ஆ அப்படிங்களா சார்? நீங்க என் ஃப்ரெண்டுன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டேய்! என்னடா? அப்புறம் என்ன? ஒரு ஃபோன் கால் கிடையாது, ஒரு மீட்டிங் கிடையாது. எப்போ பார்த்தாலும் சார் கால்ல சுடு தண்ணி ஊத்துனவராட்டும் ஒரே பரபரப்பால போய்க்கிட்டுருக்கீங்க. ஆ அது மட்டுமா? சார் இப்போ ஒரு பெரிய ஸ்டாரு. உங்களுக்குன்னு பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. அதுவும் ஃபேன் கேர்ள்ஸ் சொல்லவே வேணாம். இன்ஃபினிட்டியால போயிட்டுருக்கு. அவங்களுக்கு என்ன கூட வேணாம். டேய் கோழி குஞ்சு வந்தா நசுக்கி போடுவேன் நசுக்கி. என்னடா வேணும் உனக்கு? நீ தான் வேணும். என்னடா சொல்கிற? இல்லை மாப்பிள்ள, நம்மளும் எல்லாரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா. சின்னதாக ஏதாவது அவுட்டிங் போகலான்டா. டேய் ஷூட் இருக்குடா. தெரியும்டா. உனக்கு எப்போ பாரு ஷூட்டிங்னு போ. ஒன்று மூவி ஷூட்டிங்கில் இருப்ப, இல்லை ஆட் ஷூட்டில் இருப்ப, இல்லை மாடலிங்கில் இருப்ப. ஐயோ ஏன்டா? ஏன் மச்சான் நீ இவ்வளோ அழகாக இருக்கிற? டேய் நீ என்னை பாராட்டுறியா இல்லை கலாய்க்கிறியா? பாராட்டுற மச்சான். உன்ன மாதிரி ஒரு ஆணழகுன்னு எப்படி சொல்கிறது? பார்த்ததே இல்லை. ஆனால் அதே நேரம் உன் அழகு பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. பொறாமையாக இருக்கா? என்னடா உளர்ற? அப்புறம் என்ன மச்சான்? எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிராண்டுக்காரன் ஒன்று பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கிடுறான். மாடலாக எடுத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் மாடலாக கூப்பிட்றாங்க, இன்னொரு பக்கம் பிராண்ட் அம்பாசிடராக கூப்பிட்றாங்க. ஐயோ இன்னொரு பக்கம் ஆக்டராக இருக்கிற. இப்படியே நீ பிஸியாக இருந்தேன்னா நான் எப்படிடா என் சோல்மேட்டு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? சரி இந்த வீக்கெண்ட் போகலாம். மச்சான் இப்படி தானே நீ சொல்லுவ. அதுக்கப்புறம் மச்சான் அது திடீர்னு ஒரு முக்கியமான ஷெட்யூல் வந்துருச்சுடா. அதனால நான் அங்கே போயிட்டேன்டா நீ சொல்லுவ. உன்னை நான் நம்ப மாட்டேன். டேய் உன் மேலே சத்தியமாக நான் வரேன்டா. சண்டே போகலான்டா. டேய் நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்டா. என் லைஃப்பில் எதுவுமே பார்க்கலடா. உனக்காச்சும் லவ் இல்லைனாலும் ஃபேன் கேர்ள்ஸாவது இருக்காங்க. என்னெல்லாம் ஒருத்தி ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் மாப்பிள்ள. ப்ளீஸ்டா டேய் வரேன்னு சொல்லிட்டேன்ல, வரேன். அப்புறம் வேறு என்னடா விசேஷம்? நானே பேசிகிட்ருக்கேன், உன்னை பற்றி சொல்லவே இல்லை. என்னத்த சொல்கிறது? அதை ஏன்டா நீ கேட்குற? சரி கேட்கல விடு. டேய் சரி சொல்லு. இல்லைடா, உனக்கு ரீசெண்டாக நடந்த அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம், நீ ஏதோ ஒரு ஃபிலிம் ஷோ, ஆமாம் ப்ரீமியர் ஷோவுக்கு போகும்போது அட்டாக் நடந்துச்சே. அது ஏதோ தற்செயலாக நடந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இவங்க தான் ரொம்ப பெருசாக பண்ணுறாங்க. என்னாச்சு? இல்லைடா, அசோசியேஷனில் எனக்கு பாடி கார்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்களாம். பாடி கார்டா? எதுக்கு? அதே தான் நானும் கேட்டேன். ஏதோ எனக்கு சேஃப்டி வேணுமா, இது கம்பெனியோட ரூலு, அதனால இப்படி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டானுங்க. எப்புட்றா பாடி கார்டெலாம்? எனக்கு அதெல்லாம் சுத்தமாக இந்த பாடி கார்டு, கன்ஸு, செக்யூரிட்டி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது மச்சான். எனக்கு நான் ஆக்டராக இருக்கிறத தாண்டி அஸ் அ நார்மல் பர்சனாக இந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சும்மாவே எனக்கு பிடிச்சத இவனுங்க பண்ண விட மாட்டானுங்க. எங்கே போனாலும் பின்னாடியே வருவாங்க. ஐயோ! சார் அங்கே போகாதீங்க, சார் இங்கே போகாதீங்க, சார் இந்த பக்கம் பப்ளிக் அதிகமாக இருக்குது, அந்த பக்கமாக வாங்கன்னு என்னை இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்ணுறதே எனக்கு பிடிக்காது. 4 பேர் பின்னாடி வர்றதே பிடிக்காது. இதில் புதுசாக பாடி கார்டு வேறு, அதுவும் 24x7. எப்படி மச்சான்? டேய் புரியுது, பட் அதே நேரம் அவங்க சொல்கிறதே யோசிக்கணும் மச்சான். லைஃப் எப்போவும் ஒரே மாதிரி இருக்காதுடா. நீயுமாடா? டேய் சரி அவங்க சொல்கிறாங்கல்ல, பாரு
அதுக்கப்புறம் உனக்கு செட் ஆகலைன்னா ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிவிடு. சரிடா. சரி, நம்ம சண்டே ட்ரிப் போகிறோம் தானே? சத்தியமா? சத்தியமா? ப்ராமிஸா? 2 ஒன்று தான்டா எருமை. சரி மச்சான். இல்லைடா, அ உனக்கு எப்போ எந்த ஷெட்யூல் வரும்னு தெரியாது. அதான். எந்த ஷெட்யூல் இருந்தாலும் சரி, சண்டே நான் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகே? ஐ! இதான் என் சோல்மேட்டு. மச்சான். ம்மா. சி போ. பைத்தியம். என்ன மச்சான், நான் ஆசையாக உனக்கு கிஸ் கொடுத்தேன் வேணான்ற. டேய், கிஸ் பண்ணுறதுல ஓகேடா, பார்க்குறவ தப்பாக நினைக்க மாட்டான். ஒரு பையனுக்கு போய் கிஸ் கொடுக்குற? நான் என் சோல்மேட்டுக்கு கிஸ் கொடுக்குறது எவன் பார்த்தா எனக்கு என்ன வந்துச்சு. மச்சான் லவ் யூ. சி போடா எருமை அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சிரிச்சிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஷூட்டுக்கு போயிட்டு வந்திருப்பான். அன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் முடிஞ்சிருக்கும் ஷூட்டு, லேட் நைட்டு. ஸோ அவனும் வந்து டயர்டாக தூங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ த நெக்ஸ்ட் டே, சார் மார்னிங் சார், மார்னிங். ஜாகிங் கிளம்பிட்டுருக்கேன். அப்புறமா பேசலாம். ஓகே சார். சரி சார். எங்க சாரை பார்க்கணும். சரி, இப்போ தான் ஜாகிங் போயிருக்காரு. மார்னிங்கே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட தயங்கோட செக்ரட்டரி தான் சொல்லியிருப்பான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணுறாரு. என்ன மேனேஜர் சார், காலையில் வந்திருக்கீங்க? என்ன தயங்க சார், மறந்துட்டிங்களா? அதான் அன்றைக்கி சொன்னேன்ல. அந்த பாடி கார்ட் ரைட்? ஆமாம், அவர் வந்திருக்காரு. ஏன்னா இப்போவே வா சார், இதுவே லேட்டு. இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது சார். சரி, வர சொல்லுங்கள். சார், இவர் பேர் ஜியான் ஜங்குக். இனிமே இவர் தான் அவங்க பர்சனல் பாடி கார்டு. பர்சனல் பாடி கார்டா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே பக்கத்தில் நிற்கிற பர்சனை தான் மேலேருந்து கீழே அப்படியே பார்க்குறான். பாடி கார்டா? சிரிக்க மாட்டானோ? சரி, என்னமோ இருக்கட்டும். ஜேம்ஸ், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி, பாடி கார்ட்ஸ் இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணணும். பட் ஏன் இதெல்லாம்? சார், உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எங்கள் டியூட்டி. அதனால தான் ப்ளீஸ். ஓகே. என்னோடய ஷெடியூல்ஸ்லாம் அவருக்கு சொல்லிட்டிங்களா? ஆல்ரெடி சொல்லியாச்சு சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். இப்போ மேனேஜர் தான், சங்கக், உங்களை நம்பி தான் விட்டு போகிறோம், பார்த்துக்கோங்க. டோன்ட் வரி சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கோல்டு டோனில் சொல்லிட்டு ஜங்கக் அவன் பாட்டுக்கு நிற்கிறான். தயங் தான், இவன் என்ன ப்ரொடெக்ட் பண்ண போகிறானா? ஷோ, இனிமேல் எங்கே போனாலும் வருவானே, எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருக்குது. அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த மாதிரி பாடி கார்டு வச்செல்லாம் அவனை வாட்ச் பண்ணுறது. ஸோ அவனும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஜங்கக் டைம் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கான். ஹலோ, என்ன? நத்திங் சார், இது என் வீடு தான். இங்கே யாரும் என்னை அட்டாக் பண்ண மாட்டாங்க, அதுவும் சாப்பிட்ற இடத்துல. இப்போவாது உட்காரலாமே. இல்லை சார், இட்ஸ் ப்ரொஃபஷ்னல். பாடி கார்ட்ஸ் உட்காரக்கூடாது. இது என்ன இருக்குது? வெளியில் போகும்போது வேணால் இங்கே எப்படி வேணா இருக்கலாம், இது வீட்டில் தானே, போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுருக்கான். லஞ்சுக்கு என்ன பண்ணிட்டோம்? இல்லைக்கா, இன்றைக்கி எதுவும் வேணாம். இன்றைக்கி ஷூட் இருக்குது, நான் வரதுக்கு நைட் ஆகிடும்.
ஆம், நைட்டுக்கு பெருசா எதுவும் பண்ண வேணாம். ஃப்ரூட் சாலட் அப்புறம் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் போதும். ஆ சரிப்பா, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயா அங்கேருந்து கிளம்புறான். இங்கே ஜங்குக் தான். சார் 1 மினிட். என்ன? ஆ, இல்லை சார், சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ். நீங்கள் கொஞ்சம் என் பின்னாடியே வரீங்களா? என்ன பின்னாடியா? என்ன சார், எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. வேறு இந்த வழி இல்லை எங்கே போனாலும். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே யாராவது பேச வந்தால் கூட எங்கே போகிறீங்க? இல்லை, தேங்க்ஸ் சார் பார்க்கணும். சார்லாம் இப்போ பார்க்க முடியாது, அவர் வேலையில் இருக்கார். அப்புறமா பாருங்கள் அண்ட் நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தயங்க இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவங்க என்னோடய ஃபேன்ஸ் சார், தெரியும். பட் ஃபேன்ஸ் மாதிரியே வந்து யாராவது உங்களை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு என்ன பிரச்சனை? ஆ, சும்மா சும்மா அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிற. எதை பற்றியும் யோசிக்க மாட்டியா? எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த மாதிரி நீ என் பின்னாடியே வர்றது, இன்ச் பை இன்ச் நான் வாட்ச் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவங்களுக்கு தான் புரியல, உனக்குமா? ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் கூட என் பின்னாடியே வந்துடுற. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, சரியா? எதுக்கும் என்னை விட்டு ஒரு 10 அடி தள்ளியே நில்ல அப்படின்ற மாதிரி டைம் கத்திட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், நான் இப்போ ஏன் இப்படி கத்துனேன்? தயம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக், எஸ் சார், எதாவது வேணுமா? இல்லை, ஒன்றும் இல்லை. சாரி, ரொம்ப கத்திட்டேனா? ஐயோ, அதெல்லாம் இல்லை சார், நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஜங்குக், சாப்பிட்டியா? நான் அப்புறம் சாப்பிட்றேன் சார். காலையிலேருந்து இப்படியே நின்றுட்டுருக்க, அட்லீஸ்ட் எதையாவது சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஷேக் தான் எடுத்து கொடுத்துருப்பான். ஜங்குக் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை, ஸ்டில் கோல்டாக தான் இருக்குது. அப்படியே 2-3 நிமிஷம் பார்க்குறான். என்ன பார்க்குற? இதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஒன்று கொன்னுடுவேண்ணா? அந்த அளவுக்குலாம் நான் கொலைக்காரெல்லாம் இல்லை, நம்பிக்கொடி அப்படின்னு. ஜெக்கிக்கு சிரிப்பு வருது, பட் அவன் சிரிக்கலை. அது தயங்குமே தெரியுது. ஸோ இப்படியே தான் அவங்க டேஸ் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு தயங்கு பிடிக்காது, ரொம்ப இரிட்டேட் ஆவான். ஆனால் இப்போது அவ்வளோவா ஜெய்க்கிக்கிட்டே ஏதோ சொல்கிறது இல்லை. அவனுக்கு ஏதோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது ஒரு ஷோ ப்ரீமியருக்கு தான் வந்திருப்பான். ஸோ அப்போ அந்த க்ரௌடில் ஒரு பர்சன், தயாங் சார், நான் உங்களோட பிக்கஸ்ட் ஃபேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு வரான். ஸோ தயங்கும் சரி ஓகே. புஜ்ஜிக்கு அப்போ கூட சொல்கிறான், சார் எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறான். தயங் சைன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆட்டோகிராஃப்க்கு அந்த நோட்டை வாங்குகிறான். அதை கொடுத்துட்டு அவன் அப்படி சைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஒரு நைஃபை தான் எடுக்கிறான். எடுத்து தயங் அட்டாக் பண்ண போகிறான். லைட்னிங் ஸ்பீடில் ஒரு பர்சன் அப்படியே வந்து அவனை பிடிச்சி அப்படியே தள்ளுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். சார், இதுக்கு மேலே இங்கே சேஃப் இல்லை, வாங்க போயிடலாம். ஜங்குக், வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் தயங் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறான். ஜங்குக், உன் கையில். சார், இதெல்லாம் சின்ன காயம்தான், எனக்கு எதுவும் இல்லை.
விடுங்க. ஜங்குக் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? இல்லையே! இல்ல, எனக்கு இந்த சார்ன்னு கூப்பிடுறதுலாம் அ ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நீ என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட. சார், நான் உங்க பாடிகார்ட். அப்படி இருக்கும்போது ஸோ வாட்? பேர் கூப்பிடுறதுக்கு தானே வச்சுருக்காங்க. அப்புறம் ஏன் இப்படி யோசிக்கிற? அப்படின்ற மாதிரி தயங்கு சொல்லிகிட்ருக்கான். ஓகே தயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்பா, ஒரு மாதிரியே நார்மல் டோனில் பேசுகிற. உன்னை பார்த்து விரும்பாண்டின்னு நினச்சேன். பரவாயில்ல, உனக்குள்ளேயும் ஒரு சாஃப்ட் ஹார்ட் இருக்கு போலயே. அப்புறம் தேங்க்ஸ் என்னை சேவ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்தா, இதென்ன? சேவ் பண்ணல, அதான் ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஒரு மில்க் ஷேக் தான் கொடுக்குறான். எப்போவுமே ஸ்டாக் வச்சுருக்கீங்களா என்ன? இது எனக்கு எப்போவுமே வேணும். இது இல்லைன்னா என்னாலே ஓடாது. ஆஹா, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் 1 வீக் அன்றைக்கி தயங்க்கு ஒரு முக்கியமான ஷூட் இருந்திருக்கும். அங்கே தான் போயிருப்பான். தயம், எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். எதுக்கு பதற? ரிலாக்ஸ்டா இரு. எதுவும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயங் அப்படியே இருக்கான். பட் ஜங்குக் சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அதில் ஒரு கார் அப்படியே நம்ம தயங்கோட வீட்டு வாசலில் நின்றுட்டு ரொம்ப நேரமாக நிற்கிது. ஸோ ஜேகே, இந்த கார் எதுக்கு இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டவுட்டில் தான் அங்கே போகிறான். கரெக்டாக ஜேகே வெளியில் வரும்போது அந்த காரை காணும். என்னாச்சு ஜங்கு? ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ஷூட்டிங்கும் நடக்குது. இங்கே ஜேகே தான் வெளியில் நின்றுட்டுருக்கான். அப்போன்னு பார்த்து அவனுக்கு ஒரு கால் வந்திருக்கும். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், இங்கே சிக்னல் வீக்காக இருக்குது, நான் வெளியே வந்து பேசுகிறேன் அப்படின்னு கால் பேச போயிருப்பான். இப்போது தயங் தான், சார் ஷூட் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு, நீங்கள் வேணால் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோடனே அந்த பக்கம்னு சொல்கிறாங்க. தயங் அங்கே நடந்து போகிறான். கொஞ்ச நேரத்தில் அவன் வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது யாரோ அவன் பின்னாடி வந்து கர்ச்சீஃப் வச்சு அவன் ஃபேஸை கவர் பண்ணுறாங்க. ஸோ தயங் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். இங்கே ஜேகே தான் ஃபோன் பேசிட்டு வந்திருப்பான். சரி ஓகே, தயங் என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கை தேடி தான் போகிறான். அப்போ மேனேஜர் தான், சார் சார் அது வந்து என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? இல்லை சார், தயங் சார். தயங்க்கு என்ன? இல்லை சார், வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னார், ஆனால் ரொம்ப நேரமாக காணும் சார். என்ன? அவர் என்ன பண்ணுறாருன்னு வாட்ச் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இல்லை சார், நீங்கள் எதோ பேசிகிட்டு இருந்தீங்க, அதான். டேமிட், அவனை விட ஃபோன் கால் முக்கியமாக போயிடுச்சா உங்களுக்கு? சரி, வாஷ்ரூம் தான் போயிருப்பான், நான் போய் பார்க்குறேன். ஸோ மற்றவங்கிட்ட போயிருப்பார் அப்படி தான் சொல்லுவான். பட் ப்ரைவேட்டாக பேசும்போது வா பொண்ணு பேசிப்பாங்க 2 பேரும். ஸோ இப்போது ஜேகே தான் ரொம்ப டென்ஷனாக வாஷ்ரூம் இருக்க சைடு தான் போகிறான். தயோங் 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 எங்கே இருக்க? சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா எங்கேயுமே தயங் இல்லை. அந்த வாஷ்ரூம்லேருந்து வெளியில் வர இடத்துல தயங்கோட ஃபோன் உடஞ்சிருக்கு. இங்கே இன்னொரு பக்கம் தயங்க ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தயங் தான்
யாருடா நீ? என்ன எதுக்குடா இங்க தூக்கிட்டு வந்த? ஐயோ! அமுல் பேபி. ஷ் ஷ் ஷ். கத்தாத, கத்தாத. இங்க நான் மட்டும் தான் பேசணும். நீலாம் பேசக்கூடாது பேபி. பார்க்க அப்படியே நல்லா குளு குளு குல்ஃபி மாரி இருக்க. அப்புறம் அ எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா, அப்புறம் இங்க ஏதாவது நடக்கும். இந்த அழகான ஃபேஸில ரத்த காயம் பட்டா நல்லாவா இருக்கும்? அதுவும் எனக்கு தேவை நீ இல்ல பேபி. இன்னொருத்தர். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில இங்க வந்துருவான். அவன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே புரியும். ம். அதுவரைக்கும் கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணு. ச்சீ! வெக்கமே இல்லாம, மூஞ்சி முன்னாடி நின்னு சவாலோட துப்பு இல்லாம, முகத்த மூடி கொட்டிட்டு வர. எச்ச பொறுக்கி. யார்றா நீ? உன்ன யார்றா அனுப்பிச்சது? ஐயோ! அமுல் பேபி. நீ பேசும்போது எனக்கு கோவம் வரல, சிரிப்பு தான் வருது. குழந்தடா நீ. இப்ப என்ன? நான் யாருன்னு தெரியணுமா? அத நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டியவங்களே சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்ல இந்த பக்கம். ஜேகே தான். தயங்க லாஸ்ட்டா எங்க போனா? அதுக்கப்புறம் எங்க இருக்கான்னு நோட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டான். இப்போ கரெக்டா லொக்கேஷனும் ட்ரேஸ் பண்ணிட்டான். அது ஒரு பழைய வேர் ஹவுஸ். அங்கே தான் போயிட்டுருக்கான். சார் வாங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியா வந்துட்டீங்க. ஆ எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு இந்த வில்லியம்ஸுக்கு தெரியாதா? அதான் யாரை தூக்குனா நீ வருவேன்னு தெரிஞ்சு ஸ்கெட்சு போட்டு தூக்குனேன். ஆக்சுவலி என் டார்கெட் இவன் இல்லை, நீ தான். ஏய் என்ன? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் மேலே கை வச்சிருப்ப. அவன் மேலே கையை வச்சிட்டல, அவன் மேலே ஏன்டா கையை வச்சேன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ணலை. ஓ! பஞ்ச் டயலாக்கு, பஞ்ச் டயலாக்கு. ஆ பேசு, 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 பேசு. ஹீரோவா இருந்துட்டு பஞ்ச் டயலாக் பேசலன்னா எப்படிப்பா? பேசு, பேசு, பேசு. நான் கேட்குறேன், நான் கேட்குறேன். டேய்! உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அவன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்திருந்தாலும், இன்னைக்கு நீ அவ்வளோதான். ஓ! அங்க அடிச்சா இங்க வலிக்குதோ? அப்போ நான் ஒரு கெஸ்ல தான் இவன தூக்குனேன். ஆனா இப்போ இவன் தான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஸோ உனக்கு எல்லாமா இருக்கிறவனைய தூக்கிட்டா, நீ ஒண்ணும் இல்லாத சல்லி பையன் ஆயிடுவ. அப்படியே ஃபியூஸ் போன பல்பாட்டம் ஆயிடுவல்ல. அப்போ இவன் செத்துட்டா, நீ 0 ஆயிடுவ. இதுக்கப்புறம் உனக்குன்னு யாரும் இல்லைல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுக்குறான். ஏய்! அங்கேயே நில்லு. ஒரு அடி எடுத்து வச்ச, என்ன பண்ணுவ? ஓ! ஹீரோவுக்கு தன்னோட ஆள் மேல கை வச்சா வலிக்கும்ல. இப்போ சொல்றான். நீ அதுலேருந்து ஒரு அடி எடுத்து வச்சாலும் பொட்டுன்னு போட்டுருவேன். எப்படி? பசங்களா? போய் புடிங்கடா. ஏய்! உன் வித்தைய இங்க காட்டணும். நீ பசங்க கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நெனச்ச, அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்ன பாயிண்ட் பண்ணி தயாக்கு நேரா வைக்கிறான். ஜேகேயால என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் அவன் மத்த பாடி கார்ட்ஸ் அதாவது அந்த வில்லன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனுங்க பயங்கரமா அடிக்கிறானுங்க. இப்போ ஜேகே ஒரு அடி திருப்பி அடிச்சாலும், அது டயாங்க தான் அட்டாக் பண்ணும்னு நல்லாவே தெரியும். அதனால எல்லா அடியும் வாங்கிட்டு அவன் அப்படியே நிக்கிறான். அவன் உடம்புல அவ்ளோ ரத்தம். ஆனா அத கூட அவன் கேர் பண்ணல. இப்போ அந்த வில்லன் தான். ஓ! நான் கூட 4 அடி வாங்கிட்டு 5வது அடி திருப்பி அடிப்பேன்னு நெனச்சேன். எட்டி அடிச்சும் ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சும் உனக்கு அவன் தான் வேணும்ல?
எப்படி எங்க அப்பாவ கொன்னு என்ன அனாதையாக்குனியோ, அதே மாரி உனக்கு வேண்டியத நான் எடுக்குறேன்டா. நான் சும்மா உன்கிட்ட சீன் போடுறேன் நித்யா. அதெல்லாம் இங்க இல்ல. இப்ப என்ன பண்ற பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணி ஷூட் பண்றான். புல்லட் கரெக்ட்டா தயான் கிட்ட வரும்போது, மின்னல் வேகத்துல ஜேகே தான். அந்த புல்லட் அப்படியே வந்து அவன் ஷோல்டர்ல வாங்கியிருப்பான். தயானுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் வந்து ஷாக்ல உட்காந்துருக்கான். ஜங்குக், யோ டேய் என்ன பண்ற? ஓ விளையாடாத. கண்ண தொறந்து பாரு. தயன் எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒண்ணும் இல்லையே. எனக்கு ஒண்ணும் ஆகலல்ல. எனக்கு ஒண்ணும் ஆகல. ச்சோ! டேய் கண்ண தொறந்து பார்றா பயமா இருக்குடா. ச்சோ! அப்படின்னு தனம் கத்திட்டே இருக்கான். ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போன்னு பார்த்து கரெக்ட்டா அங்க போலீஸ் வராங்க. வந்து வில்லனையும் பிடிச்சிடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. தனம் ரொம்ப டென்ஷனா இருக்கான். இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான். அவன இப்படி உடைச்சு போய் யாரும் பார்த்ததே இல்ல. இப்போ சொல்லுண்டா, மச்சான் ஒண்ணும் ஆகாதுடா. தைரியமா இரு. எப்புட்றா? இதெல்லாம் எப்படி? என் கைய பாரு. ஃபுல்லா என் சங்க கூட ரத்தம். என் கை எப்படி நடுங்குது பாத்தியா? ஏன்டா? இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா, நான் அவன பாடி கார்டா அப்பாயிண்ட் பண்ண சம்மதிச்சிருக்க மாட்டேன். அப்பவே சொன்னேன். இந்த பாடி கார்டு இதெல்லாம் வேண்டாம். நான் நானா இருக்கேன்னு. ஆனா பாரு, எந்த தப்பும் பண்ணாம என்ன காப்பாத்த அவன் உயிர குடுத்துட்டான். டேய் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப டாக்டரும் வராங்க. டாக்டர் டாக்டர் ஜம்முக்கு ஒண்ணும் இல்லையே. சேஃப் தானே? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஆ இப்போ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவரு சேஃபா தான் இருக்காரு. ஏன்னா கொஞ்சம் புல்லட் பட்டனால ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதனால ஒரு 3 மந்த்ஸ் அவரு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஷோல்டர் ஸ்ட்ரெயின் பண்ணாருன்னா, அது ரிஸ்க் ஆயிடும். டாக்டர் நான் பார்க்கலாமா? ப்ளீஸ். ஓகே. பட் பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ண பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு தயன் தான் அந்த ரூம்குள்ள போறான். போயிட்டு அங்க சேர் இருக்கும். அது பக்கத்துல போட்டு உட்காந்துட்டு, ஜம்மு கைய தான் டைட்டா புடிச்சிருக்கான். ஜம்மு கண்ண தொறந்து பாரு. ப்ளீஸ்டா கண்ண தொறந்து பாரு. இப்போ எவ்ளோ கெத்தா இருப்ப. ஆ அந்த மாதிரி நான் பார்க்கல. உன்ன என்னால இப்படி பார்க்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அவனோட டியர்ஸ் அப்படியே ஜேகே கன்னத்துல விழுகுது. அது பட்டதும் ஜமுக்கு அப்படியே எழுந்திரிச்சிட்டான். ஜமுக் ஜமுக்கு ஜமுக்கு ஹே எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன செத்துட்டேன்னு நினைச்சியா? டேய் இன்னொரு வாட்டி இந்த வாட்டி சொன்னா அவ்வளோதான் உனக்கு. பைத்தியம் படம் பிடிச்சிருக்கு உனக்கு. அவன் கன் எடுத்து ஷூட் பண்றான். நீ உடனே எனக்கு முன்னாடி வந்து புல்லட்ட வாங்குற. இன்னும் மனசுல பெரிய ஹீரோ நினைப்பா? ஆ ஹீரோயிசம் காட்டுறியா? அவன் ஷூட் பண்ணா ஷூட் பண்ணிட்டு போறான். எனக்கு என்னானா உனக்கு என்ன? ஆ எதுக்கு இதெல்லாம் பண்ற? சொல்றா எதுக்கு இது பண்ண? கேட்குறேன்ல. ஒரு நிமிஷம் இரு. நான் பண்ணது இருக்கட்டும். இப்போ நீ ஏன் பதற? நான் ஆஃப்டர் ஆல் ஒரு பாடி கார்டு தானே. எனக்காக ஏன் பதற? தெரியல தெரியல. நான் யாருக்காகவும் அழுததில்ல. ஆனா
புல்லட்ட வாங்கிட்டு ரத்தத்தோட என் மடியில விழுந்தப்போ, என் உசிரே போன மாதிரி இருந்துச்சு. ஏன்டா? அவன் ஷூட் பண்ணிட்டு போறான். என்ன காப்பாத்த நீ இப்படிலாம் பண்ணணுமா? என்ன உன் மனசுல பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மன் நெனப்போ? ஆ? ஹீரோஸ காட்டுறியா? எதுக்குடா இப்படி பண்ண? ஆ? உன்ன லவ் பண்ணேன். அதனால பண்ணேன். என்ன? லவ்வா? ம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் இல்ல. வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் உன்ன ஏர்போர்ட்ல பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு புடிச்சது. அப்புறம் ஒரு நாள் ஆட் பார்த்தேன். உனக்கு பாடிகார்ட் வேணும்னு. எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கு இந்த வேலைய விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது. அதனால தான் உனக்கு பாடிகார்டா வந்து சேர்ந்தேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா அது ஏன் பிடிக்கும்? எதுக்கு பிடிக்கும்? இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். என் உயிர குடுத்தாச்சும் உன் உயிர காப்பாத்துவேன். சும்மா இல்ல அடிச்சுருவேன். நான் உயிர குடுத்துட்டு நீ போயிருவேன். டெய்லி நான் உன்ன நினைச்சு அழுதுட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. வாழ்வோ சாவோ 2 பேருக்கும் ஒண்ணுதான். நீ இல்லன்னா நானும் இருக்க மாட்டேன். நானும் செத்துருவேன். ஏய்! என்ன? என்ன பேசுற? சாகுறான்ட்டுன்னு. ஓ! சார் பேசுவீங்க. ஆனா அதுவே நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வருதோ? நீ மட்டும் சாவுனா செத்து போயிருவேன்ற. நான் சொன்னா மட்டும் உனக்கு வலிக்குதா? ஏய்! என் உயிரே நீ தான்டா. அப்போ எனக்கு இல்லையா? எனக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உன்ன பார்த்தப்போ எனக்கு பிடிக்கல. ஏன்னா, நான் நானா இருக்கணும். எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். எனக்கு புடிச்ச இடத்துக்கெல்லாம் போயி சுத்தி பார்க்கணும்னு நெனச்சேன். ஆல்ரெடி நான் ஆக்டர்ன்றதுனால, என்னால எங்கேயும் ஃப்ரீயா போ முடியல. இப்போ நம்ம ஃபேன்ஸ், மீடியா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது, நான் எங்க போனாலும் பாடிகார்டு என்ற பேர்ல ஒருத்தன் பின்னாடியே சுத்துனா, எங்க என் பிரைவசி போயிடுமோன்னு நெனச்சேன். ஆனா, உன் கூட இருக்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்தேன். எல்லாமே புதுசா இருந்தது. லைஃப் லாங் உன் கூட இருக்கணும்னு நெனச்சேன். என் லவ்வ உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதே ஒரு பெரிய சர்ப்ரைஸோட பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா, நீ என்ன இந்த நெலமையில சொல்ல வச்சிட்டல்ல. டேய்! நிஜமாவா? ஆ, இல்ல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கேட்கறது பாரு. லவ் பண்ணாம தான் உனக்காக அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களா? டைம் நிஜமாவா? ஆஹா. ஐ லவ் யூ. தேங்க் யூ ஸோ மச். உன்ன மாதிரி ஒருத்தன் என் லைஃப்ல கிடைச்சதுக்கு நல்லா குடுத்து வச்சிருக்கணும். இனிமே நான் யாருக்காகவும் உன்ன விட்டு கொடுக்க மாட்டேன். உன்ன விட்டு போமாட்டேன். இட்ஸ் மை ப்ராமிஸ். லைஃப் லாங் என் பாடிகார்டா இருப்பியா? ஆஹா. பாடிகார்டா? அப்போ கடைசி வரைக்கும் பாய் ஃப்ரெண்டா ப்ரமோஷன் கிடைக்காதா? ஆ, அது கொடுத்தாச்சு. இருந்தாலும் பப்ளிக் முன்னாடி பாடிகார்டு தானே. ஆஹா, பரவால்ல. என் ஆளுக்கு நான் பாடிகார்டா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இதோட நான் இத எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்ல மீட் பண்றேன். அன்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் தைரா. பாய். அண்ட் ரீசென்ட்டா எனக்கு நீங்க குடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட் படிக்கும்போது அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லாம என்னைக்கும் சப்போர்ட் குடுங்க. லவ் யூ கைஸ். பாய்.